திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் தற்போது சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கோவிலை அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறோம். நன்றிங்க ஐயா. வாங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. வந்தவாசி சென்று கொள்ளியம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்குகிறேன் ஐயா. 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள்: திருஞான சம்பந்தர், வாகீசர் சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், உன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம்பெருமானோடு, ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு, நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்தது திருமுறை கோயில் சென்று அடைதல். வாங்க. சிவ வசந்தி சங்கரமா. வாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியம் கண்ணிரண்டும் எனவும் புவனம் உய்ய, இருக்கடோ உண்டவர் அவரும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி, தெருட்களை ஞான கண்டும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருக்கதவம் திறக்க. வாங்க. ரயில்வே சித்ராமா.
ஐயா அதை பாடுறாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் சாமி மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க. திருப்பள்ளி எழுச்சி வாங்க. சங்கரையா வாங்க. திருப்பள்ளி எழுச்சி 8வது பாடம். நன்றிங்க. இந்திய முதல்வர். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 441வது நாளாக நாம் அந்த 2ஆம் திருமுறை 10ஆம் திருமுறையில 3ஆம் தந்திரமாகிய நம்ம 6வது பகுதியாக அந்த பிராணாயாமம் பார்த்தோம். அதுல 5வது பாடம் ஏறுதல் பூரகம். நேற்று அந்த பாட்டு படித்தோம். இன்னைக்கு அந்த பிராணாய பாட்டை எல்லாரும் படிக்கலாம். ஏன்னா அதை பிராக்டிக்கலா எப்படி செய்யணும்னு நம்ம திருமூல நாயனார் சொல்ற திருமுறை நெறியிலே பிராணாயாமம், அதுக்கு வழிநிலைன்னு பேர். திருமுறை நெறியிலேயான பிராணாயம் பல பேர் பல விதமா செய்யறாங்க. ஆனா திருமுறை தமிழோசை படிக்கிற போல அந்த திருமுறை தமிழோசையில திருமூல நாயனா நமக்கெல்லாம் கற்றுத்தந்த அந்த பிராணாயாமம் என்று சொல்கிற வழிநிலை அப்படின்னு தலைப்பிட்டு இருக்காருங்க ஐயா. அதுல 5வது பாட்டு நேற்று அதோட முடிச்சோம். எல்லா அன்பர்களும் சேர்ந்து அந்த பாடின அந்த நினைவு பிராணாயாமம்னா திருமுறை நினைவு வரணும், இல்ல திருமுறை படிச்சா அதுல பிராணாயாமம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். 2 விதத்திலுமாக இன்னைக்கு அந்த பாட்டை எல்லாருமா சேர்ந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம நடராஜையா, மாணிக்க நடராஜனா. நன்றி நன்றி சிவபெருமான் சிவசி. அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி வணங்குகிறோம். திருமுரு நாயனார் திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம். ஏறுதல் பூரகம் இரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஏறுதல் போரகம் இரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 தரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே ஊறு
முதல் 32 திரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. நன்றிங்க. சிவாயினம். அதாவது பிராணாயாமம் என்பது சிற்றம்பலம். ஐயா தோங்க பேசுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அடியாரடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. சைவ நன்னறி நான்மையில சரியை கிரியை அடுத்து யோக நிலை. அந்த யோக நிலையில அட்டாங்க யோகம்னு சொல்லி அத 8 வகையா பிரிப்பார்கள். அதுல தான் நேர்த்து இயமம் நியமம், அதுக்கப்புறம் அந்த பிராணாயாமம் மூணாவது பகுதி. அது அதுல மூணாவது ஆதனம். இயமம் என்பது தீது அகற்றல், நியமம் என்பது நன்று ஆற்றல், ஆதனம் என்பது இருக்கை. அல்ல 4வது பகுதியாகிய பிராணாயாமம். அந்த பிராணாயாமம் என்ற வழிநிலையிலே திருமுறை நெறியிலே அதை எப்படி செய்தல் என்று முதல் நமக்கு சொல்லி காட்டியவர் திருமூலனார். ஏன் திருமுறையில சொன்னார்னா, திருமுறை என்ற சொல்லையே முதல் பயன்படுத்திய பெருமைக்கும் சிறப்புக்கும் உரியவர் திருமூலநாயனார். ஏடங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி வேடம்படிகம் பெரும்பு வெண்தாமரை பாடும் திருமுறை பார்ப்பனி பாதங்கள் சூடுமின் சென்னி வாய் தொத்திரம் சொல்லுமே. பெருமான் கையிலே ஏந்திருக்கிற ஏடு அது சிவஞான போத ஏடுன்னு சில பேர் சொல்லுவாங்க கைலாய மரபுல. ஆனால் அவர் கையிலே ஏந்திருக்கிற திருமுறை ஏடு, அந்த திருமுறை ஏட்டை பார்ப்பனியாகிய பார்வதி அம்மை படித்தார், ஓதினார் என்று சொல்வது பண்டைய மரபு. அந்த திருமுறை நெறியிலே இந்த வழிநிலையாகிய பிராணாயாமத்தை 2 விதமா சொல்லி காட்டுறார். அத 3 நிலை. ஒன்று மூச்சு காற்றை உள்ளே இழுத்தல், இழுத்த காற்றை உள்ளே நிறுத்துதல், அதுக்கப்புறம் வெளியே விட 3 நிலை. அத அவர் வடநாட்டிலே இருந்து இங்கே வந்த காரணத்தினால முதல்ல அதை வடமொழியிலே உள்ள சொற்களையும் சொல்லி அதுக்கேற்ற தமிழ் சொல்லு, முதல்ல தமிழ் சொல்லுதான் சொல்றார். தமிழ் சொல்லி அதுக்கப்புறம் வடமொழியை சொல்றார். ஏன்னா இவர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எது தமிழே அதை பாட்டு ஆரம்பம் பண்றாரு. ஏறுதல் பூரகம், மூச்சை உள்ளே இழுத்தல் ஏறுதல், அதுக்கு பூரகம்னு பேரு. அதுக்கப்புறம் உள்ளே நிறுத்துதல், அதுக்கு ஆறுதல்னு பேரு. அத கும்பம்னு சொல்லுவாங்க. அப்புறம் 3வது அதை வெளியே விடுதல் என்பது ஊறுதல், அது ரேசகம்னு சொல்லுவாங்க. அதனால ஊறுதல் 32 அது இரேசகம். அது இரேசகம் 2 ரேசகம்னு வருது. அது இப்ப சொல்ல பிரிச்சு பட்சா 32 அது இரேசகம். ஆக ஏறுதல் என்பது பூரகம், ஆறுதல் என்பது கும்பம், ஊறுதல் என்பது இரேசகம். இதை எப்படி செய்யணும்னு கேட்டா, முதல்ல மூச்சு காற்றை உள்ளே இழுக்க சொல்லும். வாமமாகி இடது மூக்கு வழியாக அதை உள்ளே இழுக்க வேண்டும். எத்தனை முறை இழுக்கணும்? 2 என்று 16 மாத்திரை உள்ளே இழுக்க வேண்டும். அப்படி 16 மாத்திரை உள்ளே இழுத்து ஊறுதல் என்பது 64 மாத்திரை உள்ளே தங்க விட்டு அதுக்கப்புறம் 32 மாத்திரை வெளியில விடணும். அப்ப 64 முறை தங்குறா, அப்புறம் அதுல 32 மீதி 32 உள்ளேயே தங்கும். அப்படி உள்ளே அந்த உயிர் காற்று உள்ளே தங்க தங்க அந்த உடம்பு கோயிலாகும் என்று சொல்ற ஒரு மரபு. அதனாலே ஏறுதல் பூரகம் 2 வாமத்தில், ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 அது இரேசகம், மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. அத முதல்ல மூச்சை இடது காற்றுல இடது மூக்கில் இழுத்து தங்க வச்சு வலது மூக்கில் விடுறது.
அதுக்கப்புறம் மாறி வலது மூக்கில் இழுத்து தங்க வச்சு இடது மூக்கில் வருது, மாறுதல்னு சொல்றார். இது இந்த மாத்திரை எப்படி கணக்கு போடுதுன்னு கேட்டப்ப எங்க ஐயா சொன்னார், சிவ சிவ என்ற சொல்லுக்கு 4 மாத்திரைன்னு பேரு. அதனால அந்த சிவ சிவ 4 மாத்திரை, அப்போ 2 16 மாத்திரைன்னு சொன்னா அப்ப 4 முறை சிவ சிவ என்று சொல்லி உள்ளே இழுக்க வேண்டும். அதுக்கப்புறம் 64 16 முறை சிவ சிவன் சொல்லி அதை உள்ளே நிறுத்த வேண்டும். வெளியில விடும்போது அது 32 8 முறை சொல்லி அதை வெளியில விட வேண்டும் என்று சொல்லி அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அதனால அந்த சிவ சிவ என்ற மந்திரத்தை 4 மாத்திரையாக கொண்டு 4 சிவ சிவ சொல்லி உள்ளே எடுத்தல், 16 சிவ சிவ சொல்லி உள்ளே நிறுத்தல், அதுக்கப்புறம் 8 சிவ சிவ சொல்லி வெளியில விடுதல் என்பது இந்த பாட்டுக்கு ஐயா எழுதின விளக்கம். என்ன அதனால அது அப்படிலாம் சொல்ல முடியல, நான் கணக்கு பண்ணி அப்படிலாம் நிக்க முடியல, அதுக்கப்புறம் கணக்கெல்லாம் போட முடியலன்னா ஒண்ணு வேணாம்பா, அந்த பாட்டை மட்டும் சொல்லிட்டு போதும். சிவ சிவ என்கிறரு தீவினையாளரு, சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவருமாவரு, சிவ சிவ என்ன சிவகதிதானேன்னு அந்த சிவசிவன் மட்டும் சொல்லினே இரு. அது பாட்டு மூச்சு காட்ட தானா போய் வெளில வந்துடும். அப்ப சிவகதியும் அதே மாதிரி தானா நம்ம தேடி வந்துடும் அப்படின்னு எளிமைப்படுத்தி சொல்லி என்னுடைய கல்லூரி காலத்துல எங்க ஐயா சொன்னது. அப்படி சொல்லி காட்டியவர் என்னுடைய குருநாதர் குலசைப்பா ராமநாத அடிகள். வாழ்க வாழ்க. அந்த பாட்டை அதனால எல்லாருமா சேர்ந்து படிச்சா திருமுறை நெறியில வழிநிலையாகிய பிராணாயாமம் செய்த புண்ணியம், அதை ஏறுதல் பூரகம் 2 வாமத்தில் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 அது இரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் பஞ்சகம் மாமே. வாழ்க வாழ்க வாழ்க. பாட்டு படினா நம்ம வேகமா படிச்சு முறை சரி 1வது நின்று படிக்கலாமன்றதுக்காக அந்த பாட்டை நிறுத்தினேன். எல்லாரும் அதை படிச்சா அந்த திருமுறை வழியில பிராணாயாமம் உண்டு என்றும், பிராணாயாமம் சொல்ல திருமுறை செய்யணும் என்ற 2 விதமான எண்ணங்கள் வெளிப்படும். அதுக்கு பயன்படுகிற அந்த சொல்லு ரொம்ப அந்த இந்த பஞ்சாக்கரம்னு சொல்லுவாங்க, அது சூக்கும பஞ்சாக்கரம்ல சிவ சிவ என்ற சொல்லை பயன்படுத்தல் என்று எங்க ஐயா சுட்டி காட்டுகிறார். படிக்கலாமா? அடுத்த 2வது ஐயா படிக்கிறது. ஐயா ஐயா கேக்குறாருங்க ஐயா. சரசேமா படிப்பாங்களா 2வது? இல்லையா சரசேமா இல்லையா? சாமந்தி அம்மாவாங்க. யாருக்கா படிக்க சொல்லுங்க, லைன்ல யாருக்கா படிக்க சொல்லுங்க. படிக்கிறையா நடராஜையா படிச்சுட்டாரு. பட்டமாலா சரி படிக்குமா. 6வது தானயா? 5வது பாட்டுமா? 5வது பாட்டு 5வது பாட்டு எல்லாருமா சேர்ந்து படிக்கலாம். ஓ திருமந்திரம் படிச்ச புண்ணியம் இல்லையா? வேகமா படிச்சே போறோம், எதை புரியுதோ புரியலன்னு எதை சில சொல்ல மட்டும் சொல்றோம். ஒன்னையாவது உணர்ந்து படிப்பேன் தான். ஏறுதல் பூரகம் 2 வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 அதிசேரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே ஊறுதல் 32 அதிரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஐயா. நன்றி ஐயா. அந்த 3வது வரையில் அந்த சொல்ல பிரிக்க சொல்ல 32 அது இரேசகம் அப்படின்னு படிச்சா பொருள் தானா விளங்கிடும். வாழ்க வாழ்க. பட்டம்மாளம்மாவாங்க. திருச்சிற்றம்பலம். ஏறுதல் பூரகம் 2 வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 அதிரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. திருச்சிற்றம்பலம். இரேசகம்னு பேர் அந்த சொல்லுக்கு. பூரகம் குப்பம் இரேசகம்னு சொல்லு. அதனால 2 அது இரேசகம்.
அந்த தூவும் ஈயும் சேர்ந்து தீன்னு வந்துடுச்சு அந்த இடத்துல சொல்லு. ஏன்னா அந்த சொல்லுடைய அந்த இதனால சொல்லாளபடைன்னு சொல்லுவாங்க அத. அதனால 32 அது இரேசகம் அப்படின்னா பொருள் தானா விளங்கும். அவ்வளவுதான். வாழ்க வாழ்க. மித்திலா அம்மாவாக. சிவலலிதாவாக. சிவலலிதா லோகநாதன். எத்தனாவது தந்திரங்க ஐயா? 3ஆம் தந்திரமா? சரிங்க, நன்றி நன்றி. பிராணாயாமம் சிவலலிதா லோகநாதன் இல்லைங்களா? 3ஆம் தந்திரத்துல 5வது பிராணாயாமத்துல 5வது பாட்டு. சிவாய திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய திருச்சிற்றம்பலம். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வாங்க வந்தவாசி செண்பவல்லி அம்மா வாங்க. காந்திமதி அம்மா வாங்க. சிற்றம்பலம். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 அதிரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். உமா அம்மா வாங்க. சிவனை போற்றி நடுவா போற்றி திருமூலத்தோடியிலே போற்றி. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 அதில் ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. ஊறுதல் 32 அதில் ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. நமஸ்காரம். வாழ்க வாழ்க வாழ்க. விசாகன் ஐயா புக் வச்சுக்கீங்களா? படிக்கிறீங்களா? விசாகன், விமலா அம்மா. அடுத்தது சொக்கம்மாள் அம்மா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. வாங்கம்மா. ஐயா தேவி வெங்கடேசன் படிக்கட்டுங்களாங்க ஐயா? தேவி வெங்கடேசன் படிக்கட்டுங்களாங்க ஐயா? ஏற்கனவே படிக்க. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமதல் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் பஞ்சகம் ஆமே. நன்றிங்க ஐயா பெருமானே. வாழ்க வாழ்க. அடுத்தது ஐயா எங்க வீட்டுக்காரங்க படிக்கிறாங்க ஐயா. படிக்க சொல்லுமா வெங்கடேஷ் ஐயாவா? படிங்கய்யா படிங்கயா. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 ரோசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நல்ல சத்தமா படிங்க. தயக்கிற மாதிரி இதற்கு தயக்கம். திருமுறை என்பது ஓங்கி படித்தல்.
எப்படி திருமுறை எப்படி படிக்கணும்னு சேக்கிழார் சொல்லுவார். பெரிய புராணத்துல ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருமணத்துக்கு வந்த அத்தனை பேரும் அந்த ஜோதியில கலந்ததுக்காக நமச்சிவாய பதிகம் சொன்னாராம். அது எப்படி சொல்லணும்னு சொல்லும் போது அவர் சொல்லுவார், அந்த பாட்டு ஞானமை நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொலாம். அது இசை முறையில பாடுறதுல காதலாகின்னு லோல பாடுவாங்க, அத கீழ்ஸ்தாயில பாடுவாங்க. ஆனா எப்படி பாடணும்னு சேக்கிழார் சொல்றார், ஞானமை நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொலாம். ஆனசீர் நமச்சிவாய பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க ஓதினார் அப்படின்னு பாட்டு. அப்படி ஓங்கி பாடுதல், அதுதான் திருமுறை தமிழோசைன்னு பேரு. ஏன்னா இந்த மூச்சு வாங்க சொல்ல அந்த 16 இப்ப ஈரட்டு வாமத்தால் ஈரட்டு என்ன பண்ணும், அந்த சிவசிவ என்பதை 8 முறை சொல்லணும். ஈரட்டு நாம நன்னாங்கு 16 முறை சொல்லணும். அதே மாதிரி 16 முறை சொன்னா உள்ள நிறுத்தணும், 4 முறை சொல்லி உள்ள இழுக்கணும், 16 முறை சொல்லி உள்ள நிறுத்தணும், அப்புறம் 8 முறை சொல்லி வெளியில விடணும் அப்படின்றது அந்த செய்திய அவரே பூரகம் கும்பம் ரேசகம் என்ற வட சொல்ல சொல்லி அது கூட நல்ல அருமையான தமிழ்ல அத ஏறுதல் ஆறுதல் ஊறுதல்னு திருமூல நாயனார் தமிழ சொல்லி காட்டுறார். ஏன்னா என்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னு சொல்ல வந்த ஆனதுனால அதுல முதல்ல தமிழ சொல்லி அத வடமொழியும் சொல்லி காட்டுறார். ஏறுதல் பூரகம் ஆறுதல் கும்பகம் ஊறுதல் ரேசகம் என்று சொல்லி காட்டி அதை எத்தனை முறை செய்யணும்ன்றதையும் சொல்லி காட்டினாரு. அது ஈரெட்டு 64 32. அப்போ ஈரெட்டு 16 மாத்திரை, அப்புறம் 64 மாத்திரை, அப்புறம் 32 மாத்திரை. அப்போ அந்த சிவன்னு சொன்னா அது 4 மாத்திரை. அந்த 4 மாத்திரையாகிய ஈரெட்டு 16 முறை சொல்லத்துக்கு 4 முறை சொன்னா நான்கு 16 வந்துடும். 16 முறை சொன்னா 16 × 4 64 வந்துடும். 8 முறை சொன்னா 8 × 32. எங்க ஐயா அதுக்கு வரையாதுன்னு வாழ்க்கை. அதனால அது எப்படி சொல்லணும், ஓங்கி சொல்ல வேண்டும். அதான் தயவு படிங்க, இன்னொரு மாதிரி படிங்க அந்த பாட்டை. வெங்கடேசையா திருச்சிற்றம்பலம் ஐயா. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 ரோசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. யார் யாரும் பிராணாயாம கிளாஸ் எடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அது இவ்வளவு கூட அவ்வளவு கூடன்னு கேக்குறாங்க. நம்ம நடராஜை அடிக்கடி சொல்லுவார், நான் சொல்லி நிறைய பணம் வசூல் பண்றாங்க. எந்த விதமான இதுவும் இல்லாமல் நம்முடைய பிராக்டிக்கலா அதை எப்படி செய்யணும், நடைமுறை எப்படி நடைமுறைப்படுத்தணும் என்பதை திருமூல நாயனார் 6000 ஆண்டுகளுக்கு முன்னே நமக்கு சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார். ஏறுதல் கும்பூரகம் ஈரெட்டு வாமத்தில் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 அது இரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் பஞ்சகமாமே. வாமமாகிய இடது பாகத்திலே இழுத்து உள்ளே நிறுத்தி வலதிலே விடுதல், அப்புறம் மாறி நின்று வலதிலே இழுத்து உள்ளே நிறுத்தி இடதிலே விடுதல். அது எத்தனை முறை செய்யணும், அதுக்கு என்ன பேரு அப்படிலாம் சொல்லி காட்டி அதை ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டானே தமிழையும் சொல்லி வடமொழியும் சொல்லி காட்டி இருக்கிறார். வாழ்க 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 வாழ்க. அடுத்து சொக்கம்மா வாங்க. சொக்கம்மா. சொக்கம்மா. அடுத்தது தனலட்சுமி அம்மா. திருமலை சொக்கம்மா இருக்காங்களா? அடுத்தது தனலட்சுமி அம்மா வாங்க. ஐயா நான் கேட்டுக்கிறேங்க ஐயா, எந்த தந்திரம் தெரியலங்க ஐயா. சரிம்மா சரி. பாலமுருகன் ஐயா இருக்கீங்களா? கற்றலின் கேட்டாலே நன்று. அடுத்தது செல்வம். செல்வம். ஏறுதல் போரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 அதிரேசகம் மாறுதல் ஒன்றின்
கண்வஞ்சகமாமே. ஊறுதல் 32 அதிரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. திருச்சிற்றம்பலம். அதிரேசகம் அல்ல, ஆனா அது பாட்டுல அப்படி இருக்குது. ஆனா சொல்ல இணைந்ததுனால 32 அது இரேசகம் அப்படின்னு. அது இரேசகம். புத்தகத்துல அப்படிதான் இருக்குது. அவங்க அதிரேசகம்னு சொல்லு வராது. ஏன்னா அது பொருள் வராது. 2 அது இரேசகம்னு படிச்சா பொருள் தானா விளங்கும். தமிழுக்கு சிறப்பு என்ன? சொற்களை இணைச்சா இசை. அது ஓசைக்காக அதை இணைச்சிருக்காங்க, இசைக்காக இணைச்சிருக்காங்க. ஆனால் சொல்ல பிரிச்சா பொருள் தானா வரும். சொல்லும் பொருளும் அனார்தான். வேற என்ன போய் பொருளை தேட வேணாம். நம்ம யாராவது உர சொல்லுவாங்களான்னு தேட வேண்டியதில்லை. சொற்களை பிரிச்சுட்டா பொருள் தானா வந்துடும். அதான் திருமுறைக்கு சிறப்பு. வாழ்க வாழ்க. அடுத்தது கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. வசந்தி சங்கர் வாங்க. திருச்சிற்றம்பலம். ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 அதில் ஊறுதல் 32 அதிரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்தது ரயில்வே சித்ராமா வாங்க. அடுத்து சங்கர் ஐயா வாங்க. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 அதிரேசகம் ஊறுதல் 32 அதிரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க 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 வாழ்க. லலிதா பாலசுந்தரம் ஐயா வாங்க. அடுத்தது சரஸ்வதி அம்மா. ஐயா திருச்சிற்றம்பலம். ஐயா மன்னிக்கணும் ஐயா, இன்னைக்கு புத்தகம் கொண்டு வரல, மன்னிச்சுக்கோங்க. ஆப்பிள் இருக்குமா? ஆப்பிள் இருக்க 10ஆம் திருமுறை 3ஆம் தந்திரத்துல 5வது பாகம் பிராணாயாமம். அது 5வது பாட்டு. அதான்யா நேத்து பாடினோம் அது. ஆனா இன்னைக்கு புக்கு கொண்டு வரல. நானு நீ வெளியூர்ல இருக்கேன். வெளியில இருக்கீங்களா? அவங்ககிட்ட அது siva.org ஆப் எடுக்க முடியாதா? ஆப்ல ஓபன் பண்ண முடியாதா? எடுத்துறேன். செல்லுல அது ஓபன் பண்ணிக்கலாமே. siva.org நாங்களாம் ஆப்ல தான் படிக்கிறோம். யாரும் புத்தகம் வச்சு படிக்கிறது. ஏன்னா புத்தகத்துல ஒரு புத்தகம் ஒரு மாதிரி இருக்குது. நம்பர் சொல்ல மாட்டல, மாத்தி மாத்தி இருக்குது. அதனால ஆப்ல தான் படிக்கிறோம். அதான் வரிசையா எல்லாரும் படிக்கலான்றதுக்காக. siva.org போய் அதுல திருமுறைன்னு போட்டீங்கன்னா அதுல காட்டும். அதுல திருமந்திரம் கட்டுற 10ஆம் திருமுறை. அதுல 3ஆம் தந்திரத்துல 5வது பாகம் பிராணாயாமம். அதுல 5வது பாட்டு 10-3-5-5. 10-3-5-5 ஈஸியா எடுத்துடலாம். ஆரம்பி சொல்ல நீங்க தான் ஆரம்பி சொல்லி உங்களை கூப்பிட்டேன். நடராஜ பான உடனே. ஆமா, அதனால லேட்டா நான் வந்தேன். வெளியில இருக்கீங்களா? வெளியில அமராவதி ஊர்ல இருக்கு. எந்த ஊருமா? எந்த ஊர்ல? பொன்னமராவதி. பொன்னமராவதியா? மாவட்டம். சரி சரி சரி. திருப்பரங்குன்ற பக்கமா? பொன்னமராவதி திருப்பரங்குன்ற பக்கமா? புதுக்கோட்டை. திருப்பத்தூர் பக்கம். திருப்பத்தூர். அது திருப்பத்தூர் பொண்ணு. சரி.
இந்த பக்கம் வட ஆற்காடு மாவட்டம். புதுக்கோட்டை. வட இருக்க இது காரைக்குடி. காரைக்குடி கிட்ட. புதுக்கோட்டை மாவட்டம் காரைக்குடி கிட்ட. புதுக்கோட்டை காரைக்குடி கிட்ட இல்ல, அது காரைக்குடி கிட்ட இருக்கும்ல, அது திருப்பத்தூர். காரைக்குடி. புத்தூருடா. உங்களை ஒரு தடவை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போ. நான் நிறைய சுத்திட்டு வந்துட்டேமா. நான் தமிழ்நாடு ஃபுல்லா, ஆந்திரா, கேரளா, சவுத் இந்தியா ஃபுல்லா சுத்திட்டு, ஆடிட்ல இருந்துட்டு நிறைய முறை சுத்திட்டேன். என்னோட சர்வீஸ்லயே 38 சர்வீஸ்ல 20 வருஷம் வெளியில சுத்துறாள் நானு. சிவா.com சொல்லுங்கம்மா, வாங்கம்மா. எடுத்துறீங்களா? 10ல் 3, 5ல் 5. லலிதா பாலசுந்தரம். நமசிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஓறுதல் 30 2 திரேசகம் மாறுதல் 1 கண் வஞ்சகம் ஆமே. மாறுதல் 1 கண் வஞ்சகம் ஆமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க 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 வாழ்க. சரஸ்வதி அம்மா. சிவாய ஐயா. சிவாயம்மா. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமையா. ஏறுதல் பூரகம். ஆமா அடியன் பாலசுந்தரம். படிக்க. ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 அதிரேசகம் மாறுதல் 1 கண் வஞ்சகமாமே. மாறுதல் 1 கண் வஞ்சகமாமே. சித்தம்பலம். சிவாயிரமே. ஐயா நான் கிரண் பேசுறேங்க ஐயா. பாடட்டுமா? பாடுறாஜா பாடுறாஜா. 10ல் 3, 5ல் 5. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமதால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 ரேசகம் மாறுதல் 1 கண் வஞ்சகமாமே. மாறுதல் 1 கண் வஞ்சகமாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. தர்ஷன் இருக்காரா லைன்ல? தாத்தா படிச்சாங்க, தாத்தா பாட்டி படிச்சாங்க, பேரன் படிச்சா, இன்னொரு பேரன் இருக்கானே இல்லையா? அவர் லைன்ல இல்லையா? சரி. தர்ஷன் கண்ணுக்கினியா. ஐயா பாடிடுறேன். படிங்க சரஸ்வதி அம்மா. சரஸ்வதி அம்மா பாடுங்கம்மா. நீங்க படிக்கிறது நீங்க பாடுறது, நான் தான் படிப்பேன், நீங்க பாடணும். பாடுறையா. ஏறுதல் பூரகம் ஏறுதல் பூரகம் 2 வாமத்தால் ஏறுதல் பூரகம் 2 வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 கோருதல் 32 திரேகத்தால் மாறுதல் 1 கண் வஞ்சகமாமே. மாறுதல் 1 கண் வஞ்சகமாமே. திருமந்திரத்துக்கு என்ன சிறப்புன்னா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். 4 வரி பாட்டு, ஒரு வரியிலயும் 4 வரி இருக்கும். அப்போ நன்னாங்கு 16 வகையான பேறுகளை தரும் திருமந்திரம்னு சொல்லுவாங்க.
அது என்ன பேரு? திருமூல நாயனார் வழியில அருளியல் பேர். உலகியல் நன்மைகளை தருவது வேறு, இது பிறப்பு இழப்பு இல்லாத அந்த அருளியல் பேர்கள் 16 தரும். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மையோடு அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவோடு அச்சித்தலார் என்ற அந்த அருளியல் நிலையிலான 16 பேர்களை தரும். அதனால எங்க ஐயா சொல்லுவார், திருக்கோயில் செல்கிற போது இதை கொண்டு போய் எழுத்தண்ணி படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். எல்லா பாட்டும் அந்த மாதிரி படிக்க முடியல, நமக்கு நேரமும் இல்லை. சரி, அந்த 21 நாள் படிப்போமே அடனு. ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தா, எத்தனை முறை சொன்னாலும் தித்திக்கும். அதெல்லாம் தேனாய் தித்திக்கும் திருமந்திரம். ஏறுதல் என்பது மூச்சை உள்ளே இழுத்தல். அதை வடமொழியில பூரகம்னு சொல்லுவாங்க. அதை எத்தனை முறை இழுக்கணும்? ஈரெட்டுன்னு 16 மாத்திரை உள்ளே இழுக்கணும். வாமத்தால் என்பது இடபாகம். அதனால இடது மூக்காலே இடது மூச்சு காற்றை 16 மாத்திரை உள்ளே இழுக்கணும். ஆறுதல் கும்பம் 64. அதை உள்ளே நிறுத்தணும். நிறுத்தும் போது அது ஆறுதல்னு பேரு, அதை கும்பம்னு சொல்லுவாங்க. அது 64 மாத்திரை நிறுத்தணும். நிறுத்தின அந்த மூச்சையை அதுக்கப்புறம் வெளியில விடும்போது அதுக்கு ஊறுதல்னு பேரு. அதுக்கு 32 மாத்திரை விடணும். அதுக்கு இரேசகம்னு பேரு. அத ஊறுதல் என்ற சொல்லி காட்டி, மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. அப்படி வலது காட்டுல இழுத்து இடது மூக்கில் மட்டுமல்ல, திருப்ப மாறி அதுக்கு மடை மாற்றுதல்னு பேரு. அப்படி மாற்றி வலது மூக்கில இழுத்து உள்ளே நிறுத்தி இடது மூக்கில விடுதல். முதல்ல இடதுல விடுதல், ஏன்னா இடதுதான் சக்தி பாகம். அதனால இடத்துல சக்தி பாகமாக இடது மூக்கிலே உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியில விடுதல். அப்புறம் சிவபாகமாகிய வலதிலே உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியில இடது வழியாக வெளியே விடுதல். அதுதான் மடை மாற்றம்னு பேர். அப்படி அந்த சொல்ல 16 நமக்கு அருளியல் நலங்கள் 16ஐயும் தருவதற்கான திருமுறை நெறியிலான பிராணாயம் பல பேர் பல விதமா சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் திருமூல நாயனார் சொல்றார், இது எப்படி? ஏறுதல், ஆறுதல், ஊறுதல் அப்படின்னு. என்ன அவருடைய வாக்கு அதெல்லாம். ஏறுதல் என்ன? அத பூரகம் என்றும், ஆறுதல் என்றால் கும்பம் என்றும், கும்பகம்னு சொல்லுவாங்க, கும்பம் என்றும், ஊறுதல் என்பது இரேசகம் என்றும் சொல்லி அதை எப்படி நிறுத்துறது, எப்படி இழுக்கிறது, எப்படி உள்ள விடுறது, எப்படி அதாக ஈரெட்டு 16 மாத்திரையாலே உள்ளே இழுத்தல், அப்புறம் 64 மாத்திரை உள்ளே நிறுத்துதல், அப்புறம் 32 மாத்திரை வெளியே விடுதல். அது எப்படி கணக்கு போடுறதுன்னா, சிவன்னு சொன்னா 4 மாத்திரை, நன்னாங்கு 16. அதனால ஈரெட்டுனா 4 முறை சிவ சொல்லி உள்ளே இழுத்தல், 16 முறை சிவ சொல்லி உள்ளே நிறுத்துதல், அப்புறம் 8 முறை சிவ சொல்லி வெளியில விடுதல் அப்படின்னு இதுக்கு எங்க ஐயாவோட விளக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. அத சொல்ல முடியலன்னா வெறும் சிவன்ற பாட்டு மட்டும் சொன்னா போதும்பா. சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ என்றிட தீவினை மாளும், சிவ என்றிட தேவருமாவர், சிவ என்ன சிவகதி தானேன்னா அந்த மூச்சு தானா வெளியில போய் வந்துடும், சிவகதியும் தானா உள்ள வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவார். அதனால அதுல 9 சிவம் இருக்குது. 12 முறை சொன்னா 108 ஆயிடும். அதுவே பெருமானுக்கான அர்ச்சனை என்று சொல்லி அது மட்டுமல்ல, அந்த ஒரு பாட்டை 12 முறை சொன்னா அதுவே 12 திருமுறையாகி இருக்கிற 18,000 பாட்டை புண்ணியமா அந்த பாட்டுல கிடைக்கும்னு சொல்லுவாங்க எங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. இன்னொரு மாதிரி அந்த பாட்டை படிக்குமா சரஸ்வதிமா? ஏறுதல் பூரகம், ஏறுதல் பூரகம், ஈரெட்டு வாமத்தால், ஏறுதல் பூரகம், ஈரெட்டு வாமத்தால், ஆறுதல் கும்பம் 64, கோருதல் 32 ரேசகம், மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே, மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே.
வேக வேகமா மூச்சை காட்ட உள்ள இருக்குது வெள்ள விதமாக உடம்புக்கு வஞ்சனை செய்து விடாதீர்கள், முறைப்படி செய்து வஞ்சகம் அற்ற நிலையை கொண்டு வாருங்கள் என்பதற்காக மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகம் மாமே. உயிருக்கு இந்த முறைப்படி செய்தால் அது நமக்கு உடலுக்கும் உயிருக்கும் நன்மை தரும். இல்லை இத ரொம்ப வேகமா செஞ்சா அதுக்கு உயிருக்கு வஞ்சகமாகிவிடும். அதனால முறைப்படி பிராணாயாமம் செய்த என்பதை நம்முடைய திருமூல நாயனார் சொல்லி காட்டுற. வாழ்க வாழ்க வாழ்க. இதுக்கு எங்க ஐயா அந்த உரையை ஒரு முறை படிச்சிடலாம் நம்ம. ஏன்னா எல்லாருக்கும் படிக்க முடியல, இந்த ஒன்னாவது படிக்கலான்றதுக்காக. பிராணாயாமன்றது வழிநிலையாகிய மூச்சு பயிற்சி முறை இதில் காணப்படுகிறது. ஏறுதல் பூரகம், ஆறுதல் கும்பகம், ஊறுதல் இரேசகம். வாமம் என்பது இடமூக்கு, இடது மூக்கு வழியாக 14 மாத்திரை, அதுக்கப்புறம் 64 மாத்திரை, அதுக்கப்புறம் 32 மாத்திரை. இப்பயிற்சிக்கு சிவசிவ என்னும் செந்தமிழ் திருமாமரை முடிவினை 4 முறை கணித்து தூய காற்றை உள்ளே வாங்குதல். அதுபோல சிவசிவ என்பதை 14 முறை கணித்து 2 மூக்கையும் அடைத்து உள்ளே நிறுத்துதல். பின் சிவசிவ என்று 8 முறை கணித்து வலது மூக்கை திறந்து வெளியே விடுதல். இம்முறையே இடது மூக்கிலும் பயிலுதல் வேண்டும். இவ்வாறு மாறி மாறி இயன்ற அளவு செய்தல் வேண்டும் என்று சொல்லி சிவசிவ என்பது 4 மாத்திரை. ஆனால் அந்த மாத்திரை கணக்கு பண்றதுக்கு அந்த 2ன்னா நன்னாங்கு 16, அப்புறம் 16 × 4 64, அப்புறம் அதே மாதிரி 8 × 4 32ன்னு கணக்கு போட்டு காற்றை அண்டும் கணக்கறிவார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால அதை கணக்கோடு செய்தால் அது நம்மளுடைய திருமூல நாயனார் வாழ்ந்த அந்த 3000 ஆண்டுகள் நாமும் வாழலாம். அவர் ஆண்டுக்கு ஒரு பாட்டாக 3000 ஆண்டு அருள் செய்தான்னு சேக்கிழார் வாக்கு. அப்படி வாழ முடியுமானா அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆண்டுக்கு ஒரு முறையா ஒரு பாட்டாக அவர் தமிழ் 3000 செய்தார். எதனால செய்தார்? இந்த மாதிரி மூச்சு பயிற்சியினாலே அந்த ஆயுளை அந்த 3000 ஆண்டுகள் நீட்டித்து செய்தார் என்று சொல்லுவார்கள். ஆனா அது நம்முடைய பண்டைய தமிழ் மரபு, சித்தாந்த மரபு, பழந்தமிழ் கொள்கையாகிய சித்தாந்த மரபுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. இதுல யாரா சந்தேகம் தான் கேட்டுக்கலாம். ஐயா வஞ்சகம்னா என்னய்யா? மாறுதல் வஞ்சகம். முறைப்படி செய்தால் அது உயிருக்கு நன்மை பயக்கும். இல்ல இந்த முறை இல்லாம நம்ம இஷ்டப்படி எல்லாம் செஞ்சா அது உயிருக்கு நாம் செய்யற வஞ்சகம்னு சொல்றாரு. சரி, சிவாய் சிவாய். நமச்சிவாய வாழ்க. கணபதி ஐயா படிக்கிறாரா? படிங்க. நீங்காதான் தாழ்வாழி அடியார் பெருமக்கள் பாதபோதியாம சமர்த்தம் அடியார் பெருமக்கள் சனாத்தம் அடியார் பெருமக்கள் ஜனநாயக பரிமளம் மந்திர பத்தர் பாஞ்சலி சமர்த்தாமி தோவதெய்வம் வாத்தியாமி தோவதெய்வம் நிராஜனம் சமர்த்தாமி அடியார் பெருமக்கள் பாதபோதியாம் சமர்த்தாமி அடியார் பெருமக்கள் பால் முப்பாலும் வாழ்க வாழ்க வாழ்க. ஏறுதல் பூரகம் மற்ற ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 பேசணும் ஆறுதல் வஞ்சகமே ஊறுதல் 32 திருசகம் ஆறுதல் வஞ்சகமே. நன்றியா, வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. அதாவது ஏறுதல் ஆறுதல் ஊறுதல், அதான்
அது பூரகம், கும்பகம், அப்புறம் ரேசகம். இத வேற விதமா சொல்லுவாங்க. அது எப்படின்னா வாங்கல், வீங்கல், அதுக்கப்புறம் ஈரல்னு சொல்லுவாங்க. எடுத்தல், தடுத்தல், விடுத்தல் அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு சொல்லி வெவ்வேறு சொல்லுல அதை சொல்லி காட்டுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அதனால அந்த பிராணாயாமத்தை நாம் செய்து பழக வேண்டும். அது முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். முடியாதவங்க அந்த சிவசிவ மந்திரத்தை சொல்லி ஆறுதல் அடையலாம் அப்படின்றத பெரியவங்க வாக்கு. சிவசிவ என்கிறர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாடும், சிவசிவ என்றிட தேவரமாவர், சிவசிவ என்ன சிவகதிதானே அப்படின்னு சொல்லி பழகின. அதன் மூலமாக அந்த மூச்சு காற்று இழுக்கவும் அதை நிறுத்தவும் வெளியில விடுவோமான அது இயல்பாக அமைந்து விடும். அப்படி இயல்பாக அமைகிற போது சிவகதி நம்மை தேடி வந்து நம்மை காக்கும் அப்படின்னு சொல்றது. வாழ்க வாழ்க வாழ்க. வேற என்ன படிக்கிறவங்க இருக்காங்கய்யா? அடியேன் படிச்சிடறேன். படிங்க. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 அதில் ஊறுதல் 32 அதிதேசகம் மாறுதல் ஒன்றின் கண் பஞ்சகமாமே. ராணியம்மா இருக்காங்களா? ஓய்வு தொண்டை நேரத்தை கொஞ்சம் சரியில்லை. சரி ரைட். வேற என்ன இருக்காங்களா படிக்கிறதுக்கு? மகேஸ்வரி அம்மா வாங்க, வாழப்பாடி சித்ரா அம்மா வாங்க. ஐயா அடியன் படிக்கிறேங்க ஐயா. வந்தவாசி படிக்குமா? வந்தவாசி சண்பகம்மா படி. ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 அதிரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சமாமே. மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. திருச்சிட்டம். நன்றிங்க ஐயா. ஐயா இருக்காங்களா? ஞானப்பிரகாஷ் ஐயா ஐயா வெளில போயிருக்காருங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. வேற வேற யாரையா இருக்காங்க லைன்ல? மகேஸ்வரி அம்மா வாங்க, வாழப்பாடி சித்ரா அம்மா வாங்க, நித்திலா அம்மா வாங்க. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம். ஐயா இதுல எத்தனாவதுன்னு தெரியலையே. 10ஆம் திருமுறை 3ஆம் தந்திரம் 5வது பகுதி 5வது பாட்டு. 10, 3, 5, 5. அவ்வளவு தூரம் ஓடிடுச்சா ஐயா? பூஜையில இருக்கிறதுனால நான் வர முடியல. காலையில சரிம்மா. வரணும்னு நினைப்பு இருந்தாலே போதும். அந்த நினைப்பே காப்பாற்றும். நின்னாவாய் பிறரின்றி நீயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய். வரணும்னு நினைச்சாலே புண்ணியம். திருமுறை தமிழ் அது பாடிடுவாங்க ஐயா. பாடுங்க. சிவசிவ என்கிற தீவினையாளர். இது இல்லைன்னா அது இதுக்கு மாற்று. நன்றிங்க. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிடில் தீவினை மாலும், சிவ சிவ என்றிடில் தேவரும் ஆவர், சிவ சிவ என்னிதில் சிவகதிதானே. வாழ்க வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வேற வாழப்பாடி சித்திரம் வாங்க, சொக்கம்மாள் வாங்க. படிக்காதவங்க வேற யாரும் வாங்க. நித்திலா அம்மா வாங்க. யாரா விட்டு போனவங்க யாரா இருந்தாங்களா படிச்சிடலாம். இன்னொரு 4 நிமிஷம் இருக்கு. ராணி அம்மா வராங்க. யாருமே கூட சவுண்ட் இல்லையா எதுமா?
சித்ராம்மா, வாழப்பாடி சித்ரா, வாங்கம்மா. பெருமானை திருவடி வணங்கிக்கிறோம் ஐயா. வைத்தீங்களா? ஐயா 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 பாடல் சொல்லுங்க ஐயா. 10, 3, 5, 5. சரி. பூரகம் ஈரட்டு வாமத்தார். ஐயா சொல்லுங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் பிராணாயாமம் தானங்க ஐயா? ஆமாம்மா, அது 5வது பாட்டு. சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. திருமூல பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 அதிரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் பஞ்சகமாமே. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 அதிரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ராணேமா படிக்கிறேன்றாங்க. படிக்கிட்டு சொல்ல தெரியல. தீவினையால சிவ சிவ என்றிட தீவினை நாளும் சிவ சிவ என்றிட தேவருமாவார் சிவ சிவ என்ன சிவகரிதானே. சிவ சிவ என்றிட தேவருமாவார் சிவ சிவ என்ன சிவகரிதானே. வாழ்க வாழ்க. நேற்றோட இந்த தொண்டை பரவாயில்ல, நாளைக்கு சரியாயிடும். சிவா சிவா. வேற யாரும் இருக்குங்களா? அடியான் படிக்கிறீங்க. தனலட்சுமி. படி. தனலட்சுமி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் ஐயா. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். முடிச்சிடலாயா? பொன்னூசல் தெருக்கதாடை பித்தல் வாழ்த்து. பொன்னூசல் 4வது பாட்டியா? யார் பாட போறது? நஞ்சமர் கண்டத்தா. நான் பாடுவாங்க ஐயா. அடுத்தது பட்டம்மாள் வாங்க. பாடுங்கம்மா. எடுத்துக்கிறேங்க ஐயா. 8:45 5. எட்டாவது பாட்டு. 45 யாத்திரை பத்தல் 5வது பாட்டு. கோலவரை குடுமி. பொன்னூசலா 4வது பாட்டு சொன்னார்மா. 16 8 16 4. 4வது பாட்டு நஞ்சமர் கண்டத்தா. சரிங்க. முந்தன பாட்டு நீங்க பாடுறதுக்கு முந்தன பாட்டு. சரிங்கய்யா. நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சுதோய் மாடமணி
உத்தர கோசமங்கை சொலால் தன்னோடு கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ் பாடி கொஞ்சமார்வெல் வலையீர் பொன்னூசல் ஆடாமோ கொஞ்சமார்வெல் வலையீர் பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. திருவடி வாழ். புறநீர்மையில பாடின ஐயா. சந்தோஷம். ஏன்னா பூபாலத்துல சுவாமிய வந்து அடுத்த பட்டமா திருவடி வணங்குறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. விடுமின் வெகுளி. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோ காலம் இனி இல்லை. உடையான் அடி கீழ் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைபட்டு உருகி போற்றுவோம் உயங்கண் ஆழ்வான் புகழ்களையே. உடைபட்டு உருகி போற்றுவோம் உயங்கண் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. வாங்க செல்வமாக வாழ்த்து படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நலம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலா அபிராமி கடைக்கண்களே. திருச்சிற்றம்பலம். அடுத்தது வாழ்த்து வேற யார் படிக்கிறோம்? சங்கரையா வாங்க. சிவாய நமக. வான்மியில் வாழாது செய்க மலிவனம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவராது வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டமிழ் வேலி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக
ஆழ்க தீயதெல்லாம் அருள் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். இறுதி செய்யல. நடராஜையா வாங்க. நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம் சிவபெருமான். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனமொழி இமைகளாலே வணங்கி மனமாத நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற நிட்டை கூடல் நிகழ்ச்சிகளும், பிறகு 8 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சியிலும், அதற்கு அடுத்து 9:50க்கு அகப்பூசை என்று சொல்லக்கூடிய ஆத்மார்த்த பூசையிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி, வணக்கம்.